டேய் டேய் ராணி விட்டு போயிட்டலாமா? எடுக்கொள்ள வாடா, என்ன விட்டுருப்பா. நேத்து ராத்திரி பூரா பட்ட அவஸ்தை எனக்கு தெரியும். ஒன் மேன் ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், லட்டிக்கடா பாத்துக்கிட்டு இருந்தேன். இது எனக்கு தேவைதானாப்பா? நீ எங்க வேணா போய்க்க, எங்க வேணா வந்துக்கோ, என்ன மட்டும் கூப்பிடாத. நீ போய்க்க. அப்பாடி, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி ஆர் சீனிவாசன் ராணி வீட்டுக்கு போகல, ஹாஸ்டல்ல தான் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிடணும். ராணி, என்ன மன்னிச்சுக்க, நான் தெரியாம வந்துட்டேன். நான் உன்னை பார்க்கணும் இந்த நேரத்தை வந்தேன். சத்தம் போட்டுறத, நான் போயிடுறேன் பிளீஸ். இது எதுக்கு? இன்னைக்கு நீ இதை எடுத்துட்டு போ. ஏன்? இல்லைனா நாளைக்கு நீ வரமாட்டியே. ஓஹோ, நீங்க தான் அந்த 3 பெரிய மனுஷங்களா? 3 பேர்னு சொல்லாதீங்க, ஒரு ஆள்னு சொல்லுங்க. யாரு? இவர் தான் ஆர் சீனிவாசன். மேடம் மேடம், நான் சொன்ன மேடம், இதெல்லாம் பிரின்சிபால் காதுக்கு போனா மனசு சங்கடப்படுவாங்கன்னு சொன்னா கேட்டானா? இப்ப மாட்டிட்டல்ல. எங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பையன், அதுலயும் தங்கமான பையன். நான் ஒழுங்கா தியேட்டர்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். தியேட்டர்லயா? காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆளு தாறுமாற காதலிக்க கத்து கொடுத்து என்ன அநியாயம் பண்ணிவிட்டாருங்க. வேணா 24 நம்பர் ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். எதை படிக்க வந்தானா கட்டளை எழுத வந்தானா? அது மட்டும் இல்ல மேடம், என்னையும் காதல் வழியை சிக்க வச்சு லட்சக்கணக்கா ஹோட்டல்ல செலவு பண்ண வச்சுட்டான். என் காதுல இருக்கிற கம்மல், மூக்குத்தி, நெக்லஸ், ஒட்டியானா எல்லாத்தையும் அடகு வச்சிட்டேன். அதை விட பெரிய காரியம் ஒண்ணு பண்ணாரு. என் தங்கச்சி ஒழுங்கா காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதை இன்னொருத்தனோட கூட்டி கொடுத்துட்டாரு. அது காரணம் சீனிவாசன் தான். ஓடி போண்டு யாரு கூட இல்ல, எங்க அண்ணன் கூட தான். ஏன்டா அதே சொல்றேன்? குடும்பத்தையே கெடுத்துட்டான்னு. எனக்கும் காதலிக்க கத்து கொடுத்தாரு, ஆனா எந்த பொண்ணு எனக்கு காதலிக்கல. இவன் யார கேட்டான்னு தெரியுமா மேடம்? அடிச்சு பல்லுகள்லாம் உடைச்சு விடுவேன். தப்பு பண்ணிட்டு அதிகாரம் பேசுறியா? மேடம், இவனை பேச விட்டுறாதீங்க. ஓகே, நீங்க 2 பேரும் போலாம். அப்ப இவரு இங்கே இருக்கட்டும். ரொம்ப குறைஞ்சு போச்சு. எவ்வளவு குறைஞ்சு போச்சு? போன டேர்ம் 80 மார்க் வாங்கியிருந்தேன், இப்போ 50 தான் வாங்கியிருக்கேன். நல்ல வேளை, நம்ம 35 அப்படியே இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி மார்க் குறைஞ்சது? படிக்கிற நேரத்துல பாதி நேரம் ஒன்ன நினைக்கிறதுனாலதான். ஹீரோ. அப்போ ஒன்று பண்றேன், நான் படிப்பை நிறுத்திட்டு ஊருக்கு போயிடுறேன். நீ நிறைய மார்க் வாங்கி. ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாத, முழு மார்க்கும் மொத்தமா போயிடும். குட் மார்னிங் முரளி. குட் மார்னிங். உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன? அது என்னன்னா, நீ நல்லவனா கெட்டவனாங்கிறத பத்தி தான். திடீர்னு உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு? அது இல்லப்பா, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. எங்களுக்கு எது கிடைச்சாலும் 4 பேரும் பிரிச்சுக்குவோம். இப்ப கூட பாரு, ஒரு சிகரெட் தான் இருந்துச்சு, 4 பேரும் குடிக்கலையா? காலையில இவன் ஒரு பாட்டில் ஜிஞ்சர் வாங்கிட்டு வந்தான், இவன் மட்டுமா குடிச்சான்? எல்லாரும் தான் குடிச்சோம். நீ நல்லவன்னா உங்ககிட்ட ஒண்ணு இருந்தா நாம தானே ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன, குடிச்சுட்டா போச்சு. நான் சொல்லல முரளி நல்லவன்டான்னு. ராணி ஏதோ கேக்குறாங்க, கொடுத்துட்டு வரேன், கொஞ்சம் தள்ளி இருந்து. டார்லிங், இவன் தங்கச்சி தான் எங்க அண்ணனை எடுத்துட்டு ஓடிட்டான். போனவையா சொல்லாத, பல்ல உடைச்சு விடுவேன். அப்படிதான் சொல்லுவேன், உன்னே விடுவேன். என் தங்கச்சி ராணியை பாத்தியாடா? ஆமா, என் கூட தான் இருந்துச்சு. என்ன சொன்ன? என் பக்கத்துல முரளி கூட இருந்துச்சுப்பா. யாரா முரளி? எங்க காலேஜ்ல படிக்கிறான். எங்கடா அவ? அவன்கிட்ட கேளு. முரளி எங்கடா? ஹாஸ்டல் போயிட்டான். ரூம் நம்பர் என்னடா? 2900. இப்படி கேட்டா சொல்ல மாட்டாரு. குத்து 24 24 வந்து பேசுறேன். ஏன்டா நான் அவங்கிட்ட போட்டு கொடுத்தா? என் தங்கச்சி உங்க அண்ணனோட ஓட்டுனதை அடிக்கடி சொல்றீல்ல, அதுக்கு தான் சொன்னேன். என்னடா சொன்னா? முரளி எங்கடா? நான் ராணியோட அண்ணன் பீட்டர். வந்தாவது போயாவது மரியாதை சொல்லு, எங்கடா போயிருக்கான்? இல்ல, நம்ம காலேஜ் லைப்ரரி இல்ல, அங்க போயிட்டு வரேன்னு இப்பதான் போனா. இவன் அடிக்கிற அடியில நம்மள காட்டி கொடுத்துருவானோ? நம்ம ஒண்ணும் பண்ண முடியா.
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இங்கு பயிற்சி அளிப்பதின் மூலம் ஒரு பெண்ணை காதலிக்க நேரிடும் போது அவரது அண்ணன் மூலமாகவோ அவரது தந்தை மூலமாகவோ தர்மாடிபட நேர்ந்தால் அதற்கு காதல் நிலையம் எந்த வகையிலும் பொறுப்பல்ல. வாங்க. என்னதான் இருந்தாலும் உங்க நல்ல மனசு யாருக்குமே வராது ஃபாதர். என்னடா அங்க கோவமா பேசிட்டீங்களே, என்ன ஆகுமோன்னு பயந்தே போயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் பெரிய மனுஷன் தான். தங்கச்சி, ஐயாவை பார்த்தா அப்படியே இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறாரு. அவரு புண்ணியத்தை எல்லாமே நல்லதா நடக்கும். உட்காருமா, உட்காரு. ராணி, ஃபாதர் உன்னை பார்க்கத்தாமா வந்திருக்காங்க. நெல்லுங்க ஃபாதர். நீங்க இருந்து நாங்க யாருன்னு பாப்பாவுக்கு சொன்னாதானே எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன விஷயம்னு அதுக்கு தெரியும். யாருமா நீங்க? பாத்தீங்களா, அதுவாயாலேயே அம்மான்னு சொல்லிருச்சு. நாங்க சொல்லியா கொடுத்தோம், இதுதாங்க ரத்தான்றது. ஃபாதர், யாரு இவங்களா? என்ன சொல்றாங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. ராணி, அம்மாடி, இவங்கதான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா. அவங்களுக்கு நான் அண்ணன், உனக்கு நான் மாமன். இதெல்லாம் என்ன ஃபாதர்? புதுசா என்னென்னமோ சொல்றாங்க. ராணி, நான் உன்னை வளர்த்தேங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி அந்த அம்மா உன்னை பெத்தவங்க தாங்கிறது உண்மைதாம்மா. ஆமாமா, நீ பச்சை மண்ணா இருந்தப்ப உன்னை தூக்கியாந்து கோயில் முன்னாடி போடலன்னா இன்னைக்கு உன்னை உயிரோட பார்க்க முடியாதுமா. அப்படின்னா இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க ஃபாதர்? இத பாருமா, அதையெல்லாம் நான் விளக்கமா சொல்றேன். நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேக்குறீங்களா? சொல்லுமா. வெளியில போங்க. புரியல? கெட் அவுட். எஸ், வெளிய போங்க. நான் இந்த வீட்டை விட்டு ஒரு அங்குலம் கூட வெளியே வர மாட்டேன். நீங்க யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ப்ளீஸ் வெளியே போயிடுங்க. இத பாருமா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. கடல் மாதிரி வீடு இருக்கு, கப்பல் மாதிரி கார் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் என் கால்ல முள்ளு குத்துனா, தன் கண்ணுல முள்ளு குத்துனா மாதிரி துடிக்கிற என் ஃபாதர் என் பக்கத்துல இருக்க மாட்டாரே. நீங்க பணக்காரங்க, என்ன மாதிரி ஒரு பொண்ணை விலை கொடுத்து வாங்கி கூட உங்க பாசத்தை காட்ட முடியும். தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஃபாதர், கிச்சன்ல லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சர்வன்ட் யாராவது வந்தா கொஞ்சம் பச்சை மிளகாயும் தக்காளியும் வாங்கிட்டு வர சொல்றீங்களா? ராணி, நீங்க போகலாம். ஃபாதர், பெரிய மனுஷன் நினைச்சனே, அது கூட மரியாதை கொடுக்கல. உரிய பொருளை உரியவங்கிட்ட கொடுக்கறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் பைபிள்ல எழுதி வச்சிருக்குத, அது கூட மரியாதை கொடுக்கல. சரி, உன்னாலானத நீ பாத்துட்ட. இந்த தம்பித்துறை யாருங்கிறத நான் காட்டுறேன். பாத்தங்கச்சு. ராணி, இதுதான் நீ பிறந்த வீடு. 18 வருஷம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வந்திருக்கிற. நல்ல தனமா சொன்னா கேட்க மாட்டல்ல. இனிமே இந்த ரூமுக்குள்ளதான் இருக்கணும். சாப்பாட்டுல இருந்து சகல வசதி உள்ள வந்துரும். ஆனா கதவு மட்டும் பூட்டித்தான் இருக்கும். நாளைக்கு உன்னை கட்டிக்க போற என் மகன் அமெரிக்காவில இருந்து வந்துட்டான்னா அவனுக்கும் உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டுனா அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். தங்கச்சி, இவளை இங்க கொண்டாந்து சேர்த்தது பெரிய விஷயம் இல்ல. இனிமேதான் இவ விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். பத்திரம். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். ஏன் ராணி எப்படியாவது காப்பாத்துங்க. வேண்டாதவங்க யாரோ அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. பதறாதீங்க ஃபாதர், உட்காருங்க. ராணியை யாரும் வேண்டாதவங்க கடத்திட்டு போகல, வேண்டியவங்க தான் கூட்டிட்டு போயிட்டாங்க. வேண்டியவங்கன்னா தம்பித்தோட தான். உங்க பொண்ணு சேர வேண்டிய இடத்துல பத்திரமா போய் சேர்ந்துட்டா, கவலை விடுங்க. இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? தம்பிதரோட ஆளுங்க நடிச்சு போட்டுட்டு ராணியோட விருப்பத்துக்கு மாற அவளை கடத்திட்டு போயிருக்காங்க சொல்றேன். நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு சீக்கிரம் ஆக்ஷன் எடுங்க சார். ராணி அவங்க பொண்ணுதாங்கிறதுக்கு வேண்டிய அட்டாச் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல எங்களால எதுவும் செய்ய முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சு போன கேஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த தம்பித்துறை வீட்டுக்குள்ள படியேறி உள்ள வந்திருப்பான். நான் என் ராணியை பார்க்க தாண்டா வந்திருக்கேன். ஏண்டா, நாங்க எக்ஸிபிஷன் வச்சு நடத்துறோம். போற வர ராணி வந்து பாக்குறதுக்கு. ராணி, 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 எங்க போற? நில்லு. வீட்டுக்கு வெளியே இருந்து எச்சி சோத்தை தின்ன வேண்டிய நாய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வெள்ளித்தட்டுல சாப்பிட ஆசைப்படுதா? டேய், இவரை இழுத்துட்டு போய் தூண்ல கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கடா.
மகனே, நீ ஊர்ல இருந்து எப்போ வருவேன்னு காத்துட்டு இருந்தேன், வந்துட்ட. வயசுக்கு வந்து பொண்ண எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது? அதனாலதான் தங்கச்சி வந்ததும் வராதுமா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆமா, இவ்வளவு பெரிய வீட்டுல நிச்சயதார்த்தத்தை ரொம்ப சிம்பிளா வச்சுட்டாங்க, கூட்டத்தையே காணுமே. ஏன் எங்க வீட்டு பிள்ளை படமா காட்டுறோம் கும்பல் கூடுறதுக்கு? டேய் நிறுத்துறா. யோ டையே, பொண்ணு யாரு? என் தங்கச்சி பொண்ணு. மாப்பிள்ளை யாரு? என் மகன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கும்போது ஊரை எதுக்கியா கூட்டுனா? உட்கார்ந்த இடத்துல தலையாட்டுது. மகனே, நம்ம முறைப்படி எப்படி நடத்தணுமோ அது மாதிரி நான் நடத்திட்டேன். ஏதோ அமெரிக்கா முறைப்படி மோதிரம் மாட்டணும்னு சொன்னீங்க, இந்தா வைர மோதிரமாக மாட்டிது. ராணி எழுந்துருமா. வெக்கப்படாத, மாப்பிள்ளை முகத்தை கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாரு. தங்கச்சி கட்டாயப்படுத்தாதம்மா. எல்லா பொண்ணுமே இந்த நேரத்துல இப்படித்தான் இருப்பாங்க. கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீ மாட்டுப்ப. மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கண்டிப்பா வந்துரு. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். ஹலோ. ஹலோ. நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க சார். ஷியோர். ப்ளீஸ். தேங்க்யூ. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? தம்பித்துறைக்கு நீங்க? நான் அவரோட ஒரே பிள்ளை. ரொம்ப நாளா ஃபாரின்லயே இருந்துட்டேன், இப்பதான் வந்தேன். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு பாக்க. என்ன விஷயம் சார்? நீங்க கட்டிக்க போற ராணியும் நானும் ஒரே காலேஜில் தான் படிச்சோம். ராணியும் முரளிங்கிற பையனும் உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க. இது தெரிஞ்ச தம்பித்துறை, அதான் உங்க அப்பா, ராணியை வலுக்கட்டாயமா கடத்தி கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உண்மையத்தான் சொல்றீங்களா? நீங்களே உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அருவங்காடு பக்கத்துல இருக்கிற மலையில ஒத்த மரத்தடியில தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பான் சார் முரளி. நீங்களே போய் அவனை கேட்டு பாருங்க சார், என்ன இருந்துச்சுன்னு. முரளி, Give me a hand. யார் நீங்க? நான் உங்க ரூம்மேட் சீனிவாசனோட ஃப்ரெண்டு. ஏன் உங்க ஃப்ரெண்டு கூட. இங்க எதுக்கு வந்தீங்க? நான் உங்க காதல் சோகத்தை சீனிவாசன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் வந்தேன். கட்டிக்க போறவளை தொலைச்சிட்டவன் எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தீங்களா? பாருங்க, அவ திரும்பி வருவான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவ என்ன பார்க்க வருவா. ஆனா அங்க உள்ள கழுகுங்க அவளை வெளியே விடாம ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்க. என்னைக்கா இந்த வழியா வருவா. அன்னைக்கு நான் அவளை பார்ப்பேன், அவ என்ன பாப்பா. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன். ஆமா, நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? ராணி வீட்டுல. ராணி வீட்லயா? ஆமா முரளி, நான் தம்பித்துறையோட சொந்தக்காரன். அதனால தான் நான் உயிரோட இருக்கேன் இல்லையான்னு பார்த்துட்டு போக வந்தீங்களா? தப்பா நினைக்காதீங்க முரளி, உண்மையிலேயே உங்க நிலைமையை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். ஆனா உங்க நிலைமையை பத்தி ராணி கிட்ட சொல்ல முடியாத நிலையிலயும் நான் இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? சொல்லுங்க, நிச்சயமா செய்யறேன். அப்படின்னா நான் எழுதியிருக்க இந்த கடிதத்தை என் ராணி கிட்ட உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது, ஆனா நிச்சயமா சேர்த்துறேன். இந்த உதவி நீங்க எங்களுக்கு செஞ்சிட்டீங்கன்னா நானும் ராணியும் காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம். வாட் இஸ் முரளி, வரேன்.
ராணி, நாம வழக்கமா சந்திக்கிற ஒத்த மரத்துல இருந்து தான் இந்த லெட்டர் எழுதுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்ச ஒவ்வொரு நாளும் நீ இங்க வந்து எனக்காக காத்துட்டு இருப்ப. இப்ப நான் மட்டும் இங்க தனியா இருந்து ரொம்ப நாளா உனக்காக காத்துட்டு இருக்கேன். எனக்காவது ஒரு நாள் நீங்க திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையோட தான் நான் இதே எடுத்த காலம் கூட உனக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்து ராணி, இப்படிக்கு முரளி.